இங்க ஒரு பொண்ணு அவளோட குழந்தையோட டைப்பரை சேஞ்ச் பண்ணி அதை தண்ணியில் தூக்கி போடுறா. அப்போ இவ ஒரு விஷயத்த நோட் பண்றா. என்னன்னா அந்த இடத்துல நிறைய மீன்கள் வர ஆரம்பிக்குது. உடனே ஒரு கயர்ல ஒரு இரும்பு கம்பியை கட்டிட்டு அதுல ஹூக் மாதிரி செட் பண்ணிட்டு தண்ணியில தூக்கி போட்டு பிடிக்கலான்னு ட்ரை பண்றா. ஆனா இவ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலுமே ஒரு மீன் கூட மாட்டல. இந்த ஐடியா ஃபெயிலியர் ஆயிருது. அடுத்ததா அங்க இருந்த நிறைய பிளாஸ்டிக் வயர்களை யூஸ் பண்ணி ஒரு நெட்டு மாதிரி செஞ்சு அதை தண்ணிக்குள்ள இறக்குறா. கொஞ்ச நேரத்துல அந்த நெட்டுக்குள்ள ஒரு மீன் வந்துருது. இவளும் கரெக்டா தூக்கி அந்த மீனை பிடிச்சிடுறா. அப்படி பிடிச்சவளுமே இருக்கிற பசியில அந்த மீனை அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இந்த பொண்ணு ஒரு கண்டெய்னருக்குள்ள பல நாட்களா சாப்பாடு தண்ணி இல்லாம மாட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ தண்ணி தாக அதிகமா இருந்ததால அந்த கண்டெய்னர்ல ஒட்டி இருக்க நீர் துளியில அவளோட நாக்கால லிப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அது சேராம அடுத்த செகண்டே வாமிட் பண்ணிடுறா. அப்போ அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஒன்று கிடைக்குது. அதை வச்சு இவ அந்த கண்டெய்னரை ஓட்ட போட ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மிஷினுமே ஃபெயிலியர் ஆயிருது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. உடனே இவளும் அங்க இருந்த பிளாஸ்டிக் டப்பாக்களை யூஸ் பண்ணி வாட்டரை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அவளோட கண்ணுக்கு ஒரு டின்னோட மூடியை பாக்குறா. இவளுக்கு அதை பார்த்ததுமே ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா ஒரு ரோப் அந்த கண்டெய்னருக்கு மேல இருக்கிற கேப்ல மாட்டிட்டு அவளோட முழு பலத்தையுமே யூஸ் பண்ணி இழுக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு சூரிய ஒளியை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறா. இவளும் அந்த கண்டெய்னர்ல இருந்து வேக வேகமா வெளியில வந்து பாக்குறா. வந்து பார்த்தா நாலா பக்கமும் கடல் தண்ணி மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்தா இவளும் மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்துல மயங்கிடுறா. அப்போ திடீர்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா அவளோட தலைக்கு மேல ஒரு பேசஞ்சர் பிளைட் பறந்து போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. அடுத்த செகண்ட் இவ அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு அங்க இருந்த ஒரு கண்ணாடி பீஸை வெளியில எடுத்துட்டு வந்து மேல நீட்டுறா. அந்த கண்ணாடியில இருந்து வர ரிஃப்ளெக்ஷனாலயாச்சும் நம்மள பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறா. ஆனா எந்த பயனுமே இல்ல. அந்த பிளைட் அந்த இடத்துல இருந்து போயிருது. அதே டைம் கண்டெய்னருக்குள்ள தண்ணியோட லெவலு கூட ஆரம்பிக்குது. உடனே இவளும் அங்க இருந்த பிளாஸ்டிக் டப்பாக்களை யூஸ் பண்ணி தன்னோட குழந்தைக்கு ஒரு போட்டு மாதிரி ரெடி பண்ணிடுறா. அப்போ இவளும் தண்ணியோட லெவல் அதிகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வச்சு அங்க இருந்த ஓட்டைகளை அடைச்சிருப்பா. இப்போ தண்ணியோட பிரஷர்னால அந்த டேப் புடுங்கி தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சு அந்த கண்டெய்னர் மூழ்க ஆரம்பிக்குது. இதனால இவளும் அந்த ஓட்டைகளை அடைக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கண்டெய்னருக்குள்ள போறா. அப்போ உள்ள இருந்த கயர்கள் அவளோட கால்ல மாட்டிடுது. உடனே இவளும் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த கயரை கட் பண்றதுக்காக தண்ணிக்குள்ள போறா. ஆனா இவளால ரொம்ப நேரம் மூச்சு விட முடியாம மறுபடியும் மேல வந்துடுறா. அதே நேரம் மேல அவளோட குழந்தை இருந்த சின்ன போட்டு அங்க அடிச்ச காத்துல அந்த கடல்ல அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. இந்த சைடு இவளும் கடைசியா ஒரு தடவை நல்லா மூச்சை புடிச்சிட்டு உள்ள போய் ஒரு வழியா போராடி அந்த கயரை கட் பண்ணிட்டு தண்ணிக்கு மேல வந்துடுறா. மேல வந்த இவளுமே அவளோட குழந்தைய தேட ஆரம்பிக்கிறா. ஆனா சுத்தியும் இருட்டா இருக்கிறதுனால அவளோட குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த சைடு வந்த திமிங்களும் தண்ணியை பீச்சி அடிக்குது. அப்போ அந்த தண்ணி அந்த குழந்தை மேல பட்டதுனால அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. குழந்தையோட அழுகு சத்தத்தை கேட்டு இவ்வளவு அந்த சத்தங்கிற டைரக்ஷன் நோக்கி போய் அவளோட குழந்தைய கண்டுபிடிச்சிடறா. அடுத்த நாள் அந்த சைடு போட்ல மீன் பிடிக்க வந்த ஒரு அப்பாவும் பொண்ணு அவங்க 2 பேருமே காப்பாத்திடுறாங்க. இந்த மாதிரியான நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்கள் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.